மணிகண்டன் ராஜேஷ் விவாகரத்து. இரண்டாவது மனைவியுடனும் குழந்தையுடனும் புகைப்படம் எடுத்து அதை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். போதை மருந்து நடமாட்டம். சினிமா உலகில் இரவு விருந்துகள் அனைத்தும் ரத்தானது. பல நடிகைகள் ஒல்லியாக இருப்பதற்கு இது ஒரு காரணம். ஆனால் எந்த நடிகைகள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்பது வெளியே யாருக்கும் தெரியாது. நடிகை தமன்னா நள்ளிரவில் மிதமிஞ்சிய போதையில் நடிகைகளுடன் குத்தாட்டம் போட்ட தகவல் பரபரப்பாகி இருக்கிறது. இந்த விருந்தில் நடிகைகள் மிர்னால் தாக்கூர், பென்னி அகர்வால், காஜல் அகர்வால் உட்பட பல பிரபல நடிகைகள் கலந்து கொண்டு போதைப் பொருள், போதை வஸ்துக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எம்எல்ஏ இப்படி அவதூறு செய்திகளை பரப்புகிறார்கள். பயில்வான் இன்னும் ஒரு குண்டத்தூக்கி போடுறாங்க. நேயர்களே, இதுதான் அந்த தகவல் வந்த தினகரன் பத்திரிகை கட்டிங். நான் ஆதாரமாக இதை காட்டுகிறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். மணிகண்டன் ராஜேஷ் விவாகரத்து. சமீபத்தில் மணிகண்டன் ராஜேஷ் தனது இரண்டாவது மனைவியுடனும் குழந்தையுடனும் புகைப்படம் எடுத்து அதை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்போது மணிகண்டன் ராஜேஷ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பது யாருக்குமே தெரியாத நிலையில் இப்போது குழந்தையும் பிறந்திருக்கிறது. அதே நேரத்தில் முதல் மனைவி வெளியிட்ட பதிவும் இணையதளத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்து பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தாத நடிகர் மணிகண்டன் ராஜேஷ். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட பிறகு மணிகண்டன் ராஜேஷுக்கு புகழ் அதிகமானது. ஆனாலும் புதிய படம் எதிலும் அவர் ஒப்பந்தமாகவில்லை. சமீபத்தில் மணிகண்டன் ராஜேஷ் ஒரு நடன பள்ளியை துவங்கி இருக்கிறார், டான்ஸ் கிளப். இந்த டான்ஸ் கிளப்பை நடிகர் விஜய் சேதுபதி வந்து திறந்து வைத்தார். சினிமா பிரபலங்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். முதலில் மணிகண்டன் நடிகை சோபியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அட்டகத்தி படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் சோபியா. அதுபோல விஜய் டிவி, ஜி டிவி ஆகிய சேனல்களில் ஒளிபரப்பாகும் தொடர்களிலும் சோபியா நடித்துக் கொண்டிருந்தார். சன் டிவியில் மருமகள் என்ற தொடரில் வில்லியாக நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் சோபியா. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மணிகண்டன் ராஜேஷ் கலந்து கொண்ட பொழுது மகனுடன் சோபியா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை. கடந்த டிசம்பர் மாதத்தில் மணிகண்டன் ராஜேஷும் நடிகை சோபியாவும் விவாகரத்து செய்து கொண்டார்கள். ஆனாலும் இவர்கள் அதிகாரப்பூர்வமாக இதுவரை இந்த செய்தியை அறிவிக்கவில்லை. மீடியா பக்கங்களில் மணிகண்டன் ராஜேஷும் சோபியாவும் இணைந்திருந்த புகைப்படங்கள் அத்தனையும் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகுதான் இவர்கள் விவாகரத்து செய்து பிரிந்து விட்டார்கள் என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் நடிகர் மணிகண்டன் தனக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை அறிவித்திருக்கிறார். தன்னுடைய இரண்டாவது மனைவியுடன் அந்த குழந்தையும் படத்தையும் வெளியிட்டிருக்கிறார் மணிகண்டன் ராஜேஷ். ஆனால் இரண்டாவது மனைவி யார் என்பது பற்றிய விவரத்தை மணிகண்டன் ராஜேஷ் இதுவரை தெரிவிக்கவில்லை. இதே நேரத்தில் நடிகை சோபியா மணிகண்டன் ராஜேஷின் முன்னாள் மனைவி வலைதளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. நான் இன்னும் வலிமையாக இருக்கிறேன் என்று பெருமிதப்பட்டு செய்தி வெளியிட்டிருக்கிறார் சோபியா. மணிகண்டன் ராஜேஷ் இரண்டாவது மனைவி திருமணம் செய்து கொண்டதற்கு சோபியா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. போதை மருந்து நடமாட்டம். சினிமா உலகில் இரவு விருந்துகள் அனைத்தும் ரத்தானது. இப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா ஆகிய இருவரும் கொக்கைன் பயன்படுத்தியதாகவும் விற்பனை செய்ததாகவும் புழல் ஜெயிலில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்போது வெளியே வருவார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த சூழ்நிலையில் சினிமா உலகில் இசை விழா பார்ட்டி, 100வது நாள் விழா பார்ட்டி, தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி என்றெல்லாம் இரவு விருந்து நடத்துவார்கள் தமிழ் சினிமா பிரபலங்கள். இப்போது போதை மருந்து நடமாட்டம் எதிரொலியாக அனைத்து இரவு விருந்துகளும் சினிமா பிரபலங்களால் ரத்து செய்யப்பட்டன. அது மட்டுமல்ல, பல நடிகர்கள் தங்களுடைய செல்போன் எண்ணை மாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, செல்போன் நம்பரை ஆஃப் செய்து வைத்திருக்கிறார்கள். முக்கியமான நபர்கள் என்றால் மட்டும் பேசுகிறார்கள், மற்றபடி பேசுவதில்லை. போதைப் பொருள் விற்றதாக கன்னியா நாட்டைச் சேர்ந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது, நான் பல உதவி இயக்குநர்களுக்கு கொக்கைன் விற்றிருக்கிறேன். பிரபல இயக்குநர்கள் தங்களுடைய உதவி இயக்குநர்கள் மூலம் என்னிடம் கொக்கைன் வாங்கி செல்வார்கள். அதே போல நடிகர்களும் அவருடைய உதவியாளர்கள் மூலம் என்னிடம் வாங்கி செல்வார்கள். ஆனால் எந்த நடிகருக்கும் நான் நேரடியாக விற்றதே இல்லை. புரோக்கர்கள் மூலமாகத்தான் நான் விற்று கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவிலே பிரபலமான கோகோ தாவர இலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த கொக்கைன் மருந்து. இந்த கொக்கைன் மருந்தை பல விதமாக கன்சியூம் செய்கிறார்கள். சிலர் அந்த பொடியை உள்ளங்கையிலே வைத்து 2 முறை நாக்கில் தடவிக் கொள்கிறார்கள். 1 கிராம் விலை 12 ரூபாய்.
சிலர் அதை எடுத்து அப்படியே இந்த பான்பராக் போடுற மாதிரி உதட்டுக்கு கீழே மடித்து அப்படியே நுகர்ந்து கொள்கிறார்கள். சிலர் அதை சிகரெட்டில் உள்ளே வைத்து புகைக்கிறார்கள். இப்படி பல விதமாக புகைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிலர் அப்படியே கையில் வைத்துக்கொண்டு என்று நுகர்ந்து சுகம் அனுபவிக்கிறார்கள். ஆனால் 12,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் வரை 1 கிராம் கோக்கைன் விற்பனையாகிறது. இது உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட விஷமான போதை மருந்தாகும். இது நேராக மூளைக்கு சென்று தாக்குகிறது. மூளைக்கு சென்று ஒருவித மதமதப்பை உடம்பில் ஏற்றுகிறது. அது மட்டுமல்ல, பசி இந்த கொக்கைன் சாப்பிட்டால் வரவே வராது. பட்டினி கிடப்பவருக்கு பயந்து இந்த 12,000 ரூபாய் கொக்கைன் மருந்தை உட்கொண்டு பட்டினி கிடக்கிறார்கள். நடிகைகள் ஒல்லியாக இருப்பதற்கு, பல நடிகைகள் ஒல்லியாக இருப்பதற்கு இது ஒரு காரணம். ஆனால் எந்த நடிகைகள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்பது வெளியே யாருக்கும் தெரியாது. இந்த போதை கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிப்பது என்று தமிழக போலீசார் கங்கணம் கட்டிக்கொண்டு வலை வீசி அனைவரையும் தேடி வருகிறார்கள். எந்த சினிமா பிரபலங்கள் இதை வாங்கி உபயோகிக்கிறார்கள் என்பதை கண்டறிய பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நடிகை தமன்னா நள்ளிரவில் மிதமிஞ்சிய போதையில் நடிகைகளுடன் குத்தாட்டம் போட்ட தகவல் பரபரப்பாகி இருக்கிறது. இதை கேட்டதுமே நடிகர் சங்கத்திலிருந்து உடனே எம்எல்ஏ இப்படி அவதூறு செய்திகளை பரப்புகிறார்கள். பயில்வான் இன்னும் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நேயர்களே, இதுதான் அந்த தகவல் வந்த தினகரன் பத்திரிகை கட்டிங். நான் ஆதாரமாக இதை காட்டுகிறேன். இது போன்ற பத்திரிகைகளில் வந்த செய்தியைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் பேசவில்லை. நடிகை பிரக்ஞா கபூர், மேக்கப் ஆர்டிஸ்ட் பில்லி மானிக் ஆகியோரது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில்தான் இந்த போதை விருந்து நடந்திருக்கிறது. இந்த விருந்தில் நடிகைகள் மிர்னால் தாக்கூர், பென்னி அகர்வால், காஜல் அகர்வால் உள்பட பல பிரபல நடிகைகள் கலந்து கொண்டு டான்ஸ் ஆடியிருக்கிறார்கள். அனைவரும் போதைப்பொருள், போதை வஸ்துக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வெளிநாட்டு மதுக்களும் விநியோகப்பட்டிருக்கின்றன. இந்த குத்தாட்டத்தில் நடிகை தமன்னா வந்திருந்த நடிகைகள் அத்தனை பேருடன் கட்டி பிடித்து நடனமாடினார். அப்போது அவர் கவர்ச்சி உடை அணிந்திருந்தார் தமன்னா என்பது குறிப்பிடத்தக்கது. நேரில் இது போன்ற பரபரப்பான திடுக்கிடும் சினிமா தகவல்களுக்கு கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் ஆக்குங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.